சில நாட்களாவே சில பல சில்லற பிரச்சனைகள்ல சிக்கி சின்னாபின்னமாக்கிட்டு இருக்க வாழ்க்கை. அதனால தான் சிறிது தாமதமாயிட்டே இருக்கு ஒவ்வொரு வீடியோ போடுறதுக்கும். என்னடா எப்ப பார்த்தாலும் பிரச்சனைன்னு சொல்ற, அப்படி என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அது என்னடா பிரச்சனைன்னு சொல்றதுக்கே என்னடா பிரச்சனை சீரிஸ்னு ஒன்னு ஆரம்பிச்சு அதுவே தனியா ஒரு 10 எபிசோடு போடணும். அப்பயாவது முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்பயும் முடியாது. 10 எபிசோடுமே 10 எபிசோடா போயிட்டே இருக்கும். அதனால நம்ம இன்னைக்கு கதையை பார்ப்போம். இது என்னடா வாழ்க்கை சீரிஸோட 31வது எபிசோடு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேமாந்திருக்கலாம்னு பார்த்தா அடிச்சு போட்ட மாதிரி தூங்குனதுல அதிகாலை உணவு அப்படியே நக்கிட்டு போயிருச்சு. எப்படியும் போற இடத்துல பொறுக்க தானே போற அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா அதான் கிடையாது. இன்னைக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னதான் பெங்களூர்ல சில்லுன்னு கிளைமேட் இருந்தாலும் இன்னைக்கு மதியானம் போறப்ப வயலு பொளந்து எடுக்க சன்னு என் கண்ணு ஐ கான்டாக்ட்ல 5 நிமிஷம் பேசிக்கிட்டு அப்படியே போய் பிரேயரை முடிச்சிட்டு வெளியே வந்தோடனே வழக்கம் போல வாய்க்குள்ள பிரியாணி தள்ளி இருப்பேன் நினைக்கிறீங்க. அதான் இல்ல. பிரியாணி தான் சாப்பிட போறேன். ஆனா சொந்த காசுல இல்ல. ஃப்ரெண்டு ஒருத்தர் ட்ரீட் தர்றேன், வயிற வாந்தியெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொன்னா, வாய் விட்ட நண்பனை வறுத்து எடுத்துடலாங்கிற முடிவுல அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் அப்படியே ஆர்டர் போட்டு விட்டு என்னதான் நொந்த மனசோட இருந்தாலும் வந்த பார்சல் ஓபன் பண்றப்போ அந்த வாசனை வாடிக்கிட்டு இருந்த என் நெஞ்சில வாட்டர் தெளிச்ச மாதிரி இருந்துச்சு. என்னடா ட்ரெக்கிங்கா போற மலை மாதிரியே குமிச்சு வச்சிருக்க, ஒரு ஆள் சாப்பிடறதுக்கா ஒரு பக்கெட் சோறுன்னு சொல்லிட்டு ஒரு சைஸா கண்ணு வச்சிடாதீங்க. அது நாங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டோம். உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி பிரியாணி வாங்கி தர சொல்லி டார்ச்சர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. ஓசி சாப்பிட்டு சாவகாசமா ஒரு சீரியஸா பார்த்துட்டு சாஞ்ச வந்தா சாயந்தரம் வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை. ஈவினிங் பாய்ஸ் வந்து இன்னைக்கு கிரிக்கெட் விளையாடலாம்னு சொன்னானுங்க. சரின்னு போனா நான் அடிச்ச பால் என்னையவே போய் எடுத்துட்டு வர சொல்றானுங்க. சரி அவசரப்பட்டு திட்டிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த லோட்டஸ் பிஸ்காஃப தம்பி இன்னைக்கு ஆர்டர் போட்டாப்ல அவர்ட்ட இருந்து அபேஸ் பண்ணிட்டேன். இவனை இப்பதான் பாராட்டினா, ஆனா இவனை பாராட்டுறதா திட்டுறதான்னு எனக்கே தெரியல. டீ குடிச்சிட்டு கிளாஸ் எங்கனா வைக்கிறதுன்னு என்கிட்ட வந்து கேட்கறான். எடுத்துட்டு போய் சேட்டு கடையில் அடமான வைடான்னு ஒரு மொக்க ஜொக்க போட்டு டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வெளியே சுத்தலான்னு பார்த்தா அடிச்ச குளிருக்கு மேல இருக்க பல்லும் கீழே இருக்க பல்லு உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா ஷோக்கு போன மாதிரியா பயங்கரமா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சுன்னு ரூமுக்கு வந்துட்டேன். வந்தோடனே வடக்கன் சப்பாத்தியை சாப்பிட்டு வழக்கம் போல முடிக்கு பண்ண வேண்டிய மூலிகை வைத்தியத்தெல்லாம் பண்ணிட்டு பொத்திட்டு படுத்துட்டேன். நம்ம வீடியோ புதுசா பாக்குறவங்க மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாலியா வைப் பண்ணுங்க. டாடா.